ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். பள்ளி கல்வித்துறையில் நிறைய அரசு நலத்திட்டங்களை மாணவர்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க. அது நிறைய திட்டங்கள் நம்ம சொல்கிறோமே தவிர அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லி இன்னுமே பல பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் வரிசையாக சொல்கிறேன். விபத்து காப்பீட்டு திட்டம், தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்புதவி தொகை திட்டம், தமிழ்நாடு கிராமப்புற மாணவர்கள் திறனாய்வு தேர்வு, பாடநூல்கள், நோட்டு புத்தகம், புத்தகப்பை, காலணிகள், கால் ஏந்திகள் மற்றும் காலுறைகள், புவியியல் வரைபடம், கிரையான், வண்ண பென்சில், கணித உபகரண பெட்டி, சிறப்பு ஊக்கத்தொகை, சீருடை, மிதிவண்டி, கம்பளி சட்டை, உரை காலணிகள், மழையாடைகள், காலுறைகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, இணைச் சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பயின்றமைக்கான சான்று, புலப்பெயர்வு சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், பள்ளி மாற்றுச் சான்றிதழில் திருத்தம் மேற்கொள்ளுதல், விளையாட்டு முன்னுரிமை சான்று, நன்னடத்தை சான்று, மாணவர்கள் கல்வி சுற்றுலா, இத்தனை ஸ்கீம்ஸ் பள்ளி கல்வித்துறையில் இருக்குது. தொடக்க கல்வி இயக்ககத்தில் பார்த்திங்கன்னா வருவாய் ஈட்டும் பெற்றோரை இழந்த மாணவ மாணவியர்களுக்கான நிதி உதவி திட்டம், தனியார் பள்ளிகள் இயக்ககத்தில் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய உரிமை சட்டம் 2009, மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், தமிழ் வழி சான்று, மதிப்பீட்டு சான்றிதழ், இவாலுவேஷன் சர்டிஃபிகேட், அரசு தேர்வுகள் இயக்ககம் தேர்வு நடத்துறதுக்காக தமிழ் வழி சான்று,